إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله، وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் அல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே வெறும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதை மட்டும் அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தரவில்லை. மாறாக நம்முடைய பண்புகள் அழகிய பண்புகளாக ஆக வேண்டும். நமக்கு சம்பந்தப்பட்டவர்கள், நமக்குரியவர்கள், நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மத்தியிலே நாம் பிணைப்பாக, அன்பாக, பாசம், நேசமாக, பணிவாக, பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும், மாற வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு மார்க்கத்திலே கடமையாக ஆக்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையரிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு கற்றுத் தருகின்றார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், துனியா ஆখিরাத்துடைய அனைத்து விஷயத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு நிறைவு செய்து குர்ஆனிலே கற்றுத் தருகின்றார். எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா என்னை வணங்குங்கள் என்று சொல்லுகின்றாரோ குர்ஆனிலே, அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதையும் சேர்த்தே நான் சொல்வார். குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை புரிந்தவர்களாக, குர்ஆனுடைய வசனங்களுடைய தர்ஜுமாக்களை படிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாம் அப்படிப்பட்ட வசனங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது.
எங்கெல்லாம் எப்படி அல்லாஹ்வை மட்டும் வணங்கினால்தான் சொர்க்கம் செல்ல முடியுமோ, அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் நரகம் சென்று விடுவோமோ, அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாதோ, முக்கியமான துன்யா ஆகிரத்திற்கு சொர்க்கம் செல்கின்ற எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா வழியை ஏற்படுத்துகின்றாரோ அங்கெல்லாம் பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வரிசையாக பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பாருங்கள், சூரத்து நிசா அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர எந்த மனிதனுக்கும் கல்லுகளுக்கும் சஜதா செய்து விடாதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எதை கொண்டும் அல்லாஹ்விற்கு நீங்கள் ஷிர்க் இணை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, ஒரு பெற்றோரிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இஹ்சானா என்றால் அழகு என்ற அர்த்தம். அழகான முறையிலே அற்புதமான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். வபில் வாலிதைனி இஹ்சானா, இஹ்சான் என்றால் அழகு என்ற அர்த்தம். அழகு என்ற அர்த்தம் அழகான முறையில், நல்ல முறையில் அல்ல, அழகான முறையில். எது அழகோ அந்த அடிப்படையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு கற்றுத் தருகின்றார். மீண்டும் சூரா பனி இஸ்ராயீல் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது வகதா ரப்புக் அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் சொல்கிறான், என்னை மட்டும் வணங்குங்கள் என்று உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது. நான் தான் உங்களை படைத்தேன், ஆகவே என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, ஒரு பெற்றோரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சூரா பனி இஸ்ராயீல் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் இல்லை என்றால் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த பெற்றோரிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சமீபமாக வந்த நிறைய பத்திரிகைகளை நம்மால் பார்க்க முடிந்தது. சமீபமாக வந்த பத்திரிகைகள், வந்த பத்திரிகையில வந்த செய்திகள் அல்லது இணையதளத்தின் மூலமாக வந்த செய்திகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வைத்தது. ஜிஹெச்சுக்கு வெளியே ஒரு குழந்தை தூக்கி யாரோ போட்டு அப்படியே போயிட்டாங்க. பெற்றவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து ஜிஹெச்சுக்கு வெளியே தூக்கி போயிட்டு வீசிட்டு போயிட்டாங்க. சாய்பாபா காலனியில் குப்பை தொட்டியை வார வந்தவர்கள் காலை நேரத்திலே ஒரு அழுகையின் சப்தம் குப்பை தொட்டியிலே கேட்கிறார்கள். என்ன என்று கலைத்து பார்த்தால் ஒரு குழந்தையை, பிறந்த குழந்தையை துணியிலே சுற்றி குப்பை தொட்டியிலே வீசி சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலைமை அல்லாஹ் பாதுகாத்தால் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பெற்றோர்களும் அவ்வாறு செய்திருந்தார்கள் என்றால் நமக்கென்று இது ஒரு அட்ரஸ் இருந்திருக்குமா யோசித்து பாருங்க. அந்த குழந்தைகளை நினைத்து நாம் கவலைப்படுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான பெற்றோர்களுக்கு பிறந்து விட்டது இந்த குழந்தை என்று நாம் கவலைப்படுகின்றோம். சோதரர்களே, நமக்கும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்றால் இன்னைக்கு SIRல அத்தா பேர் என்ன, அத்தாட ப்ரூஃப் என்ன, எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறோம் தானே. அல்லாஹ் பாதுகாத்தா அல்ஹம்துலில்லாஹ். அந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டது என்றால் அத்தாவுடைய பேர், அம்மாவுடைய பேர் இடத்துல என்ன எழுத முடிந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இதற்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவேத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதையும் பதிவு செய்கிறார். வவஸ்ஸைனல் இன்சான் பிவாலிதைஹி இஹ்சானா, அல்லாஹ் சொல்கிறார் சூரத்துல் அஹ்காஃப், உங்களுடைய பெற்றோரிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் மீது வசியத்தை நான் செய்கின்றேன். ஏன் தெரியுமா? وحمله وفصاله 30 شهرا, எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்தார்கள் அல்லாஹ் சொல்கிறார். அதே வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். وحمله وفصاله 30 شهرا, அல்லாஹ் சொல்கிறான் وحمله وفصاله, உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்தார்கள் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சிரமங்கள் சகோதரர்களே.
மனைவி பிரசவத்திற்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படும் பொழுது கணவனுடைய முகங்கள் மாறுகின்றது இல்லையா? ஒரு வகையான பயம், ஒரு நடுக்கம். நாமும் நம்முடைய தாயுடைய வயிற்றில இருந்த பொழுது நம்முடைய தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள், நம்முடைய தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றெடுத்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்தோம் என்றால் அவர்கள் என்ன பேசினாலும் அதை நாம் துன்யாவிலே கண்டுகொள்ளவே மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்தது மட்டுமா, எப்படி ஆளாக்கினார்கள். எவ்வளவு சாதாரண விஷயமா? வீட்டிலே ஒரு பறவை வளர்த்துகிறோம், ஒரு மீனை வளர்க்கிறோம் என்றாலே அதை எப்படி எல்லாம் பராமரிக்கிறோம். நம்ம எப்படிதானே என்றால் ஒரு குழந்தையை வளர்த்து பராமரிப்பது எவ்வளவு கஷ்டம் சிரமம் என்பதை பெற்றோர்களாகிய உங்களுக்கு தெரியும். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்தால் உங்களுடைய தாயார். ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக் வ இலையல் மஸீர். முதலில் எனக்கு நீ நன்றி செலுத்து, இரண்டாவதாக உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாருங்கள், நன்றியுடைய வரிசையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குர்லி, முதலில் எனக்கு நீ நன்றி செலுத்து, இரண்டாவதாக வலிவாலிதைக், உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்து என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு பெற்றோர்களை தினந்தோறும் நம்முடைய வீட்டில் இருந்தாலும், நம்முடைய அண்ணன் தம்பி வீட்டில் இருந்தாலும், அக்கா தங்கச்சி வீட்டில் இருந்தாலும், உறவினர்கள் வீட்டில் இருந்தாலும் டெய்லி போய் சலாம் சொல்லி அத்தா அம்மா பக்கத்துல உட்கார்ந்து பேசுகின்ற பழக்கம் இடத்துல இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லுவோம், அண்ணா வீட்டுல இருக்கிறாரு, அக்கா வீட்டுல இருக்கிறாரு, ஏன் போய் ஒரு 10 நிமிஷம் போய் உட்கார்ந்து அம்மாவுக்கு சலாம் சொல்லி அம்மா பக்கத்துல உட்கார்ந்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இன்னும் வேண்டும் உங்களுக்கு என்று கேட்கின்ற பழக்கம் எத்தனை மக்களிடத்துல இருக்கிறது. இரவெல்லாம் 2 நண்பரிடத்துல அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள். போன் எடுத்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனால் பெற்றோரிடத்திலே சென்று அருகிலே அமர்ந்து பேசுகின்ற பழக்கம் நிறைய பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் இல்லை என்றால் தெரியும் சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு இழப்பை, பெற்றோருடைய மரணம் என்பது ஒரு பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதை அந்த மரணத்துடைய நேரத்திற்கு பிறகுதான் நம்மால் புரிய முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே பெற்றோர்களை இழந்து விட்டார்கள். எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்திருப்பார்கள். குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே அத்தா அம்மாவை இழந்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாத்தாவின் மூலமாக வாழுகின்றார்கள், பிறகு பெரியத்தா கூட வாழ்றாங்க, பிறகு மனைவின் கூட வாழ்றாங்க. பெருமானாருடைய வாழ்க்கை அப்படியே கழிந்தது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா செல்லுகின்ற அந்த வழியிலே திடீரென்று குதிரையிலிருந்து இறங்கி ஒரு இடத்துல தேம்பி அழுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தேம்பி அழுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பேச முடியவில்லை. அழுது முகமெல்லாம் சிவந்து தாடி நிறைந்து விட்டது பெருமானாருடையது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபமாலாஹு பிக்கிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் அழுகின்றீர்கள் சொல்லுங்கள், நாங்களும் அழுகின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பேச முடியவில்லை. கடுமையாக அழுகின்றார்கள். ஹுஸ்னன் ஷதீதன், கடுமையாக கவலை. அழுகிறான். எப்படி இருக்கு அந்த அழுகை? கொஞ்சம் சமாதானமானதற்கு பிறகு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே 2 கோரிக்கைகளை வைத்தேன். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோரை மன்னித்து விடு என்று சொன்னேன். அல்லாஹ் சொன்னான், நபியே, உங்களுடைய பெற்றோர்கள் வாழும் போது எனக்கு இணை வைத்து வந்தார்கள், ஆகவே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் தௌபா செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மறுத்து விட்டார். இரண்டாவதாக, என்னுடைய பெற்றோருடைய கபரை சந்திப்பதற்கு அனுமதி தாரும் என்று கேட்டேன், அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான் என்பதாக கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள். சகோதரர்கள், அந்த அளவுக்கு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது பெற்றோர்களை இழந்து ஒரு யத்தீமாக வாழ்ந்தவர்களுக்குத்தான் அதனுடைய மிகப்பெரிய வேதனை என்ன, வலி என்ன என்பது தெரியும். எந்த அளவிற்கு என்றால் சகோதரர்கள், சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே பெருமானாருக்கு பால் கொடுப்பதற்காக எந்த வளர்ப்பு தாயும் பெருமானாரை எடுத்து செல்லவில்லை பால் கொடுப்பதற்கு. ஏன் தெரியுமா? அத்தா அம்மா இல்லாத குழந்தை எடுத்துட்டு போய் பால் கொடுத்தா யார் நமக்கு காசு தருவான்னு சொல்லி யாருமே எடுத்து செல்லவில்லை.
எத்தனையோ தாய்மார்கள் வந்து பாக்குறாங்க, ரிட்டர்ன் போயிட்டே இருந்தாங்க. ஹலீமா சஅதியா என்ற ஒரு தாயார், வளர்ப்பு தாயார் தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான், அந்த குழந்தை நான் எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அந்த கணவர் தாராளமாக எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பெருமானாரை எடுத்து தாயிஃபுக்கு கொண்டு போய் சென்றார், கொண்டு போய் வளர்த்தினார். எவ்வளவு சிரமம்! அந்த வரலாறு படிச்சோம் நமக்கு கண்டிப்பாக இந்த செய்தியை கிராஸ் பண்ணி நம்ம போகும்போது நமக்கு அழுகை வந்துவிடும். பெருமானாருக்கு பால் கொடுப்பதற்கென்று எந்த செவிலி தாயாரும் முன்வரவில்லை. அவ்வளவு கஷ்டங்கள் யோசிச்சு பாருங்க. அபூ தாலிப் அவர்கள் அப்படியே கண்கலகி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ் தஆலா ஹலீமா சஅதியா என்ற தாயாரை அனுப்பினார். தாயிஃபுக்கு கொண்டு போய் சில அற்புதத்தை எல்லாம் தாயிஃபிலே கண்டார்கள். தாயிஃப்ல இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த ஏரியா தாயிஃப்ல இருக்குது. சில அற்புதம் எல்லாம் தாயிஃபிலே நடந்ததை அந்த ஹலீமா சஅதியா இந்த தாயார் அதை கண்முன்னாக பார்த்தார்கள். காரணம், நாம் எடுத்து வந்த குழந்தை சாதாரண ஒரு குழந்தை அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா குழந்தை பருவத்திலேயே ஹலீமா சஅதியா என்ற தாயாருக்கு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டினார். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அந்த பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கற்றுத் தருகின்றார். குர்ஆனில் அல்லாஹ் கற்றுத் தருகிறார். இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களுடைய பெற்றோர்களிலே ஒருவரோ இருவரோ வயது முதிர்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள் என்றால் உஃபி வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை சீ என்றும் கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் குழந்தையாக இருந்த பொழுது அவர்கள் உங்களை சீ என்று நினைத்திருந்தார்கள் என்றால் உங்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி பண்றானே இவன், உனக்குன்னே நம்ம வளர்த்தணுமா என்று சிந்தித்தார்கள் என்றால் ஏதாவது எத்தையும் ஆசிரமத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்த்து இருப்பார்கள் நம்முடைய பெற்றோர்கள். ஆனால் அப்படி செய்தார்களா? அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுத்து விடாதீர்கள். அவர்கள் என்ன பேசினாலும் செய்தாலும் வெறுத்து விடாதீர்கள், வெறுத்துடாதீங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று விடுவார்கள். நேரா அம்மாவை பார்க்கறதுக்காக போவாங்க. அவங்க அம்மா அப்ப முஸ்லிம் இல்லை. அவங்க அம்மா சொன்னாங்க, மகனே நீ இஸ்லாத்தை ஏற்றா என்ற செய்தி எனக்கு வந்தது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடு. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அம்மா அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிரை கொடுத்து, எத்தனை உயிர்? 100 உயிரை கொடுத்து ஒவ்வொரு உயிராக பிரிவதை நான் பார்த்தாலும் இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்றார். ஈமானி உறுதி. அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிரை கொடுத்து ஒரு உயிரா உங்களை விட்டு போறதை நான் பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டேன், இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன் தாயே. ஈமானி உறுதி. இதெல்லாம் பேசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. ஒரு வர்றதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு, அவர் வீட்டுல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஈமானி உறுதி மாஷா அல்லாஹ், ஆனாலும் உங்கள் தாயிட்ட நீங்க அப்படி பேசி இருக்க கூடாது என்றார். உங்களுடைய தாயிட்ட நீங்க என்ன செஞ்சிருக்க கூடாது, உங்களை பெற்றெடுத்தவர்கள், உங்களை ஈன்றெடுத்தவர்கள், அவ்வாறு நீங்கள் அவரிடத்திலே பேசி இருக்க கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு போதித்தார். ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், உஃபி வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை சீ என்றும் கூட சொல்லாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவரிடத்தில் நீங்கள் கண்ணியமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களுடைய பெற்றோரிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது கண்ணியமாக, கௌலன் கரீமா, கண்ணியமாக. குர்ஆன் கரீம் சொல்றோம் பாத்தீங்களா, குர்ஆன் கரீம். فلا اقسم بمواقع النجوم وانه لقسم لو تعلمون عظيم انه لقرآن كريم. அல்லாஹ் சொல்கிறார், நிச்சயமா இந்த குர்ஆன் கண்ணியமான வேதம். அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு பேசும்பொழுது சொல்கிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, ஒரு பெற்றோருக்கு நீங்கள் பேசும் பொழுது மரியாதையாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள். யார்ச்செல்லாமோ கண்ணியமா பேசுறோம். நம்முடைய அத்தா அம்மாட்ட மரியாதையாக பேசுகின்றவர்கள் எத்தனை மக்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா பூசாரி, சிலைகளை செஞ்சு அந்த சிலைகளுக்கு பூஜை செய்வதிலே கான மஷ்ஹூருன் ஜித்தன், ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தஅவா பண்றாங்க அத்தாக்கு. அத்தா பூசாரியா இருக்காரு, பையன் நபி, கவலை அத்தா பூசாரியா இருக்காருன்னு சொல்லி போய் சொல்றாங்க. இத قال لأبيه يا أبتي لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا.
يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا. دعوة பண்றாங்க. கேட்காத ஒன்றையும் பார்க்காத ஒன்றையும் கல்லுகளையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், அத்தாவே சைத்தானை வணங்காதீர்கள், ரஹ்மானை மட்டும் வணங்குங்கள் அப்படின்னு தஅவா கொடுக்கிறார். இஸ்லாத்துக்கு வாங்க அழைப்பு கொடுக்கிறார் அத்தாட்ட. அத்தாக்கா கோவம் வந்துருச்சு, அத்தாக்கு டென்ஷன் ஆயிட்டாப்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பார்த்து சொல்றாங்க, قال أراغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا. கோபப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா பேசுறாரு, மகனே இன்னி என்னுடைய தெய்வத்தை பற்றி நீ ஏதாவது பேசினாய் என்றால் கல் எடுத்து உன் மீது வீசி உன்னை நான் கொலை செய்து விடுவேன், உன்னை நான் கொன்று விடுவேன். அம்மா இருந்தா எங்க வீசுக பாப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? கல்லு கொண்டு வந்து தர்றேன், லோட இறக்குறேன், எங்க வீசுக பாப்போம் அப்படின்னு சொல்லி இருப்போம் இல்லையா? எங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ இப்படி எல்லாம் பேசுனே எப்படி, போங்க அக்கா வீட்டுக்கு அப்படின்ட்டுருவோம். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உன்னை நான் கொன்று விடுவேன், கல்லை தூக்கி எரிஞ்சிடுவேன் அப்படின்னு அத்தா சொல்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபப்படவில்லை. என்ன சொல்றாங்க பாருங்க, قال سلام عليك سأستغفر لك ربي إنه كان بي حفيا. தந்தையை கோபத்துல பேசுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை தருவானாக. சலாமுன் அலைக், அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை தருவானாக. அமைதி அல்லாஹ் உங்களுக்கு தரட்டு, கோபத்தில் இருக்கீங்க, சலாமுன் அலைக், அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை தருவானாக. சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன் என்றார். கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. ஆகவேதான் வரலாறிலே வருகின்றது, சஹாபாக்கள் தன்னுடைய பெற்றோரிடத்திலே எப்படி பேசுவார்கள் என்பதை நாம் வரலாறிலே பார்க்கும்போது பிஸௌத்தின் ضعيف كأنه صوت مريض, ஒரு நோயாளி எப்படி பேசுவாரோ அதே மாதிரிதான் சஹாபாக்கள் தன்னுடைய பெற்றோரிடத்திலே பேசுவார்கள். நான் கேட்கிறேன் சௌரலே, பெற்றோர் அத்தாமாவை பார்த்து எத்தனை பேர் சலாம் சொல்றோம் யோசிச்சு பாருங்க. யார பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம். வீட்டுக்குள்ள போய் அத்தாமா பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்ற வழக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றன. அம்மாவுக்கு போன் பண்றோம், அத்தாக்கு போன் பண்றோம், எடுத்தோம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா யோசித்து பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வெளியே நிற்பாங்க, அம்மா வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஸ்கிரீனு அன்னைக்கெல்லாம் கதவெல்லாம் இல்ல, ஸ்கிரீனுக்கு வெளியே தட்டவோ அனுமதி இல்லாமல் உள்ள போகவோ இல்லை. எப்படி தெரியுங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்மா பதில் சொல்லும் வரை வெளியில் நின்று சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்பதை நம்மால் வரலாறுகளிலே காண முடிகின்றது. சகோதரர்களே, பாத்தீங்களா பெற்றோரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள், நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆகவே அல்லாஹ் தஆலா அந்த பனி இஸ்ராயீலுடைய வசனத்துடைய தொடரிலே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது உஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மின, பெற்றோர்களுக்கு முன்பதாக நீங்கள் நிற்கும் பொழுது பணிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். பணிவு, உஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி, நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய தோள் புஜங்களை தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். ஜனாஹ துல்லி மின ரஹ்மா, ஒரு பெற்றோர்களுக்கு முன்னாடி நிற்கும் போது அப்படி பணிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய உதவியால் நம்மளை நிப்பாட்டி நிக்க வச்சது, நடக்க வச்சது, ஓட வச்சதெல்லாம் யாரு சகோதரன்? சுப்ஹானல்லாஹ். ஸ்கூல் டீச்சரா? அதுதானே. பையன் கீழே விழுந்து வருவானோ என்று பயத்துல நம்ம கையை பிடிச்சும் இல்லையா, பல பொருட்களை வைத்தும் அதெல்லாம் நம்ம மறந்து விட்டோமா சகோதரர்களே? இன்னைக்கு பாக்குறோம் சுப்ஹானல்லாஹ், எத்தனை பிள்ளைகள் உங்க கூட இருந்தாலும் சரி, உங்களுடைய அண்ணன் தம்பி வீட்டுல இருந்தாலும் சரி, மாசமான ஒரு தொகையை கொண்டு எத்தனை பெற்றோர்கள் அத்தா அம்மாவுக்கு காசு கொண்டு போய் கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் செய்யாத கவர்மெண்டே கொடுக்குது அம்மாமார்களுக்கு மாசம் 1000 ரூபாய்க்கு. சில பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம், எல்லாம் மன்னிக்கணும். வருஷத்துக்கு ஒரு பெருநாக்கு, அது நோம்பு பெருநாக்கு மட்டும்தான், 5 பெருநாக்கு கறி மட்டும்தான். நோம்பு பெருநாக்கு அம்மாவுக்கு ஒரு சாரி, ஒரு 500 ரூபாய், அதோட முடிச்சு அடுத்த பெருநாக்கு தான் அவர் வருவார். அம்மா அத்தாவை பாக்குறேன். இங்க லண்டன்லயோ ஜப்பான்லயோ இல்ல, அடுத்த தெருவுல தான் இருப்பாரு. நடக்குதா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு சாரி. எதுக்கு இந்த சாரி? ஒரு 500 ரூபாய், அதோட முடிச்சு நினைச்சிருக்கேன். 500 ரூபாய் கொடுத்த பெரிய 5 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி. எவ்வளவு அன்றால் அவர்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கும். நீ குழந்தையாக இருந்த பொழுது நிறைய அத்தாமார்கள்
மக்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பெரு அன்னைக்கு அயன் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிக்க, அதெல்லாம் அப்படிதானே. நம்ம எல்லாம் புதுசு, தலையில இருந்து கால வரை எல்லாம் மின்னிட்டு இருப்போம். அத்தா மாருங்க எல்லாம் பழச போட்டு பெருநாள் தொழுது வந்து வீட்டுல உட்கார்ந்து இருப்போம். அதெல்லாம் மறந்து விட்டோமா சகோதரர்களே? அத்தாக்கு என்ன தேவை, அம்மாக்கு என்ன தேவை, அதை நிறைவேற்ற வேண்டும். தினசரி அவர்களுக்கு மாதமா ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். அது போக அவர்களுக்கு என்ன வேண்டும் அதை செய்ய வேண்டும். அது இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது. ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு பெற்றோர்கள் இருந்தும் அவர்களை கவனிக்கவில்லையோ ரஹீம் அன்ஃபுஹு ரஹீம் அன்ஃபுஹு ரஹீம் அன்ஃபுஹு, அவன் மூக்கு மண்ணாக போகட்டும், அவன் நாசமாக போகட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சபித்தார்கள். யாருக்கு அத்தாமா இருந்தோ அவர்களுக்கு பணிவிடை செய்யவில்லையோ, அவர்களை கவனிக்கவில்லையோ, அவருடைய தேவைகளை நிறைவேற்றவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது சபிச்சிருக்கிறார்களோ யோசிச்சு பாருங்க. அந்த சபிச்சவங்களை கூட திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிச்சது கிடையாது. அப்படிப்பட்ட நற்குணத்துடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடைய விஷயம் என்று வரும்பொழுது சொன்னார்கள், பெற்றோர்களை பார்க்காதவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்றான். பெற்றோர்களை பார்க்காதவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய தோல் புஜங்களை தாழ்த்தி நில்லுங்கள். பெற்றோர்களுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவர்களுக்காக ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எத்தனை பேர் இந்த துஆவை அரபியில மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ்வே நான் குழந்தையாக இருந்த பொழுது அல்லாஹ் துஆவை கற்றுத் தர்றான். இப்படி என்ன செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா துஆவை கற்றுத் தருகின்றான். யா அல்லாஹ், நான் குழந்தையாக இருந்த பொழுது எங்க அத்தா அம்மா என் மேல எவ்வளவு பாசம் நேசமாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாசம் நேசம் சகோதரர்களே, அதுதானே எவ்வளவு பாசம் நேசம், அதுக்கு ஒரு அளவே கிடையாது. எப்படி என்னுடைய அத்தா அம்மா நான் குழந்தையாக இருந்த பொழுது என் மீது பாசம் நேசமாக இருந்தார்களோ அல்லாஹ்வே அதை போன்று கமா ரப்பயானி ஸகீரா கமா ரப்பயானி, அதை போன்று நீயும் அவர்களின் மீது அன்பை பொழிவாயாக என்று இவ்வாறு நீங்கள் துஆ கேளுங்கள் அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா ஒரு பூசாரியா இருந்தாலும் இப்ராஹிம் நபி தன்னுடைய அத்தா அம்மாக்காக துஆ செய்யறாங்க. சூரா இப்ராஹிமை திறந்து பாருங்கள், வீட்டுக்கு போய் ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக, கியாமத் நாள் வரை வருகின்ற ஆண் பெண் முஃமின்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்கிறார். அத்தாம்மா ஷிர்க் வைக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் ஆயத்து இறங்கிருச்சு, அம்மாக்கான இஸ்திக்ஃபார், இணை வைக்கக்கூடியவங்களுக்காக நீங்க தௌபா செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடி வரை இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்க அத்தாமாவை மன்னிப்பாயாக, எங்க அத்தாமாவை மன்னிப்பாயாக. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சூரா நூஹுடைய கடைசி வசனத்திலே கற்றுத் தருகின்றார். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தഖல பைத்தி முஃமினா வலில்முஃமினீன வல்முஃமினாத் வலா தஸிதி ظالمீன இல்லா தபாரா. அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பெற்றோருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. யார் கேட்ட துஆ? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த துனியாவிலே 900 ஆண்டு காலம் வாழ்ந்த நபி. நபிமாருடைய பிரார்த்தனைகளை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்றான் சகோதரர்களே. ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தந்தையுடைய திருப்தியிலே அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அத்தாவுடைய திருப்தியில அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். சகோதரர்களே, பெற்றோர்கள் நம்ம கூட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய நிஅமத், பாக்கியம். பெற்றோர்கள் இப்போ நம்ம கூட இல்ல, வஃபாத் ஆயிட்டாங்க என்றால் ஒரு கவலை. இப்ப நம்ம கூட இல்லையே என்று அந்த கவலையை எதை கொண்டு ஈடு செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்க. ஆகவே தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எத்தனை இடங்களிலே கற்றுத் தருகின்றார், எத்தனை இடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மழை பெய்யும் பொழுது ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விடுகின்றார் சொன்னாங்க. மழை பெய்யும் பொழுது துஆ செய்யும் பொழுது அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக சொன்னார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கும் பொழுது அந்த துஆவும் அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சஹாபி, யமன் நாட்டிலிருந்து வந்த ஒரு சஹாபி
காபத்துல்லா அப்படியே தவாப் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ அப்படியே தவாப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பார்த்தா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பையனும் தவாப் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ அந்த யமன்ல இருந்து வந்த ஒரு சஹாபி, ஒரு முஸ்லிம் சஹாபி, கையில அத்தாமா பெற்றோர்களை சுமந்து அப்படியே தவாப் பண்ணிட்டு இருக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாரு, யமன் நாட்டிலிருந்து நான் சுமந்தே என்னுடைய பெற்றோர்களை மக்காவிற்கு அழைத்து வந்திருக்கின்றேன். சுமந்தே, இன்னைக்கு மாதிரி பிளைட் எல்லாம் இல்ல, சுமந்தே நான் அவர்களை மக்காவிற்கு அழைத்து வந்து தவாப் செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ்வுடைய வீட்டை. நான் பெற்றோர்களுக்கு செய்கின்ற அந்த கடமை நிறைவேறி விட்டதா, முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய பணி கிடையாது, சாதாரண விஷயமா. இன்னைக்கு சில சவர்களை பாக்குற நம்ம கவலையா சொல்றோம், திருமணம் ஆயிடுச்சுன்னா மனைவி கூட்டிட்டு உம்ராக்கு போறான், அத்தா அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆகிரமா இல்ல, காசு வந்தா பசங்க அத்தா அம்மாவை ஹஜ்ஜுக்கு அனுப்புங்க, ஹஜ்ஜுக்கு உண்டான காசு இல்லையா அத்தா அம்மா உம்ராக்கு அனுப்புங்க. அது மூலமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குது, உம்ரா கமிச்சு விட்டான்னு சொல்லி மனைவி கூட்டிட்டு போவாங்க. அம்மாட்ட சொல்றேன், நானும் வைஃப் உம்ரா போறோம். அம்மா காசு இல்லையா, அவங்களும் முஸ்லீம் தானே, அவங்களுக்கு காபா பார்க்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டு அல்லாஹ்ட்ட துவா பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. சில பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் கூட தகவல் சொல்வதில்லை, யாரோ சொல்றாங்க உன் மகன் ஹஜ்ஜி போயிருக்கிறான்னு சொல்லி. தாயாருக்கு எவ்வளவு மனவேதனையாக இருக்கு. இந்த ஹஜ் எல்லாம் அங்கீகரிக்கப்படுமா யோசிச்சு பாருங்க. பெற்றோருக்கு கூட தகவல் சொல்லாமல் நோய் வினை செய்து யாரோ தகவல் உங்க மகன் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறா, உம்ரா போயிருக்கிறான்னு சொன்னா இந்த இபாதத்துகள் எல்லாம் அங்கீகரிப்பாரா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அந்த வந்த மனிதர் கேட்டார், என்னுடைய கரத்தால் சுமந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கிற மக்காவுக்கு காபத்துல் அல்லாஹ்வுடைய வீட்டை தவாப் பண்ணுவதற்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்த கடமை நிறைவேறி விட்டதா என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உனக்கு 100 கடமையை பெற்றோர்களுக்கு செய்வது கடமையாக்கி இருக்கிறார் என்றால் அதிலே ஒன்றை மட்டும் தான் நீ நிறைவேற்றி இருக்கின்றாய், பாக்கி 99 பாக்கி இருக்குது அப்படின்னா. இவ்வளவு பெரிய விஷயம், சுமந்தே கூட்டிட்டு வந்திருக்கா, அப்ப ஒண்ணுதாப்பா நீ நிறைவேற்றி இருக்கிற, நீ இந்த மாதிரி 99 இருக்குப்பா என்றார்கள். சொல்ல எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஈமானையும் வழங்குவானாக. அவர்கள் மரணித்திருந்தால் அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை சொர்க்கத்தின் தோட்டமாக ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்குவானாக. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم الجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை அடையாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை முஹப்பத்தை அடையாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு இஸ்லாம் நிறைய வழிகளை நமக்கு திறந்து வைத்திருக்கின்றது. அதிலே 3 விஷயங்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார்கள், ஐயுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விற்கு பிடித்த அமல் என்ன? அல்லாஹ்விற்கு பிடித்த அமல், பிடித்த இபாதத் என்ன என்று கேட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, வக்துடைய நேரத்திலே நிறைவேற்றுகின்ற தொழுகை. முதலாவது ஜமாஅத்துடைய அந்த தொழுகை, பாங்கு சொன்ன உடனேயே தொழுகின்ற அந்த தொழுகை முதல் வக்து தொழுகை. அல்லாஹ் தஆலா யார் அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றானோ அவர்களை நேசிக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். சும்ம குல்து ஐயுன், பிறகு சொன்னார்கள், பிர்ருல் வாலிதை, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். பிர் என்றால் உயர்ந்த, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ற அர்த்தம். பிர் என்றால் உயர்ந்த, எவ்வளவு முடியும், உங்களால எவ்வளவு முடியும் அவங்களை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான்.
பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது அல்லாஹ்வுடைய அன்பை அடைகின்ற விஷயம் என்றார்கள். சும்ம குல்து ஐயுன், மூன்றாவதாக சொன்னார்கள் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே வாழ்ந்து மரணிப்பது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது, இஸ்லாமிய வெற்றிக்காக பாடுபடுவது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு பெற்றோர்கள் இங்க மகா அமெரிக்கால, பெற்றோர்கள் இங்க மகா லண்டன்ல, பெற்றோர்கள் இங்க உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்கன்னா வேலைக்கு ஆளை வச்சு பாக்குறாங்க. நிறைய பிள்ளைகளை பாக்குறோம், வேலைக்கு ஆளை வச்சு பார்த்துட்டு மாசமானா அவங்களுக்கு காசு அதோட முடிஞ்சு. ஒன்னாந்தேதி ஏன்னா அக்கௌண்ட்ல காசு போட்டு விட்டுருவோம், அவங்க மாடு அவங்க ஜாலியாக ஏசியை உட்காந்துருப்பான். கடைசியில அத்தா அம்மா மவுத் ஆயிட்டாங்கன்னா குடும்பக்காரர்கள் ஃபோன் பண்ணுவான், இந்த கபர்சானு என்ன இதை கேட்டுட்டு எவ்வளவு அமௌண்ட் நான் அமுச்சு வச்சுட்டேன், பின்னி இவங்க ஃபோன் பண்ணுவாங்க எவ்வளவு காசு வேணும் எல்லாம் எக்ஸ்ட்ராவே அமுச்சுட்டு அவன் சொல்லுவான், நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் மீட்டிங்ல பிஸியா இருக்கிறேன். நடக்குது இன்னைக்கு, அதெல்லாம் நடக்குது. சமீபத்தில் அல்லாஹ் மன்னிக்கணும், குடிமுத்தூர்ல ஒரு அம்மா மவுத்தாச்சு, மக்கள் ஹயாத்தா இருந்துட்டு அந்த அம்மாவை கூலிக்கு ஆளை வச்சு அந்த அம்மாவை பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம் இதெல்லாம். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமா நான் கேட்கிறேன். அதுதானே இன்னும் முஸ்லீம்கள், இது இன்னும் முஸ்லீமின் அடையாளம். இது கடைசியில் இங்க அடக்கம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு பிளைட்டை பிடிச்சி ஓடி வந்துடுறான். என்னடா மௌத்தானப்போ வரல, இப்போ ஓடி வந்திருக்குன்னு சொன்னதுக்கு சொத்தெல்லாம் யாரும் பங்கு போட்டுறக்கூடாதல்ல, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் யாரும் சொந்தக்காரங்க எடுத்துட்டு போயிடக்கூடாதல்ல. நடக்குது எல்லாம் சரிதானே, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் சொந்தக்காரங்க தூக்கிட்டு போயிடக்கூடாதல்ல, நம்ம வர்றதுக்குள்ள சொத்து எல்லாம் பங்கு போட்டுறக்கூடாதல்ல யாரும். அதுக்காக தான் வந்தாச்சு. அம்மா மௌத்தாகி இருக்கிற கவலை இல்லாம அவன் பேசுறான். இந்த அம்மா யாருக்கெல்லாம் காசு கடனா கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியலையே, நல்லவனா இருந்தா கொண்டு வந்து தருவான், இல்லாதவனா தர சொல்ல மாட்டானே மகன் பேசிட்டு இருக்கிறான். அத்தா அம்மா போயாச்சுங்க, இதை விட ஒரு இழப்பு என்ன இருக்கு துனியால உனக்கு? அந்த கவலை இல்ல, கபர்சால் போய் அழுது துவா செய்யற, அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் என்ன, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் இருக்குதா, ஏதோ போயிருக்குதா, யாருக்காவது நம்ம கடன் கொடுத்து வச்சிருக்கு, யாருக்காவது தெரியுமா, என்ன சகோதரர் இது என்னது? பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் வளர செய்யுங்கள். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ், எங்கூடியே இரு தானே, எங்கூடியே நான் மௌத்தா போன எல்லா காரியத்தையும் நீ செய்யு, நான் மௌத்தா போன நீ தொழுகு வை தானே, நீ இறங்கி கபர் அடக்கம் பண்ணு. உனக்கு லண்டன் வேலை வேண்டாம், உனக்கு சவுதியில வேண்டாம் வேலை வேண்டாம், இல்ல அங்கதான் கிடைச்சுதா என்னுடைய மரண செய்தி கிடைச்சா உடனே நீ அடுத்த பிளைட்டை பிடிச்சி நீங்க இறங்கி இருந்தோம் தானே. தாயுடைய முகத்தை பார்க்காமல், தந்தையுடைய முகத்தை பார்க்காமல் நீ வெளிநாட்டில இருந்து உனக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், உனக்கு என்ன சந்தோஷம் ஏற்படும் என்று நான் கேட்கிறேன். பாருங்க சகோதரர்களே, எத்தனையோ சஹாபாக்கள் ரசூலாட்ட நிப்பாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே எங்க அத்தா மௌத்தாயிட்டாரு, நீங்க ஜனாசா தொழுவீங்க அல்லாஹ்வின் தூதரே என்று. நீங்கள் ஜனாசா தொழுவீங்கள். அப்படிதான் ஒரு முனாஃபிக்கு ஒரு ஆள் ஒரு சாது கூப்பிடுறாரு, அல்லாஹ்வின் தூதரே எங்க அத்தா மௌத்தாயிட்டாரு, எங்க அத்தா மௌத்தாயிட்டாரு, நீங்க தான் ஜனாசா தொழு வைக்கணும், உங்களுடைய ஆடையை கொடுங்க யாரும் சொல்ல, எங்க அத்தாக்கு கஃபன் ஆடை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க பெருமானார. அல்லாஹ்வின் தூதரே இவங்க அத்தா முனாஃபிக்குன்னு உங்களுக்கு தெரியுமல்ல, தெரிஞ்சுட்டு நீங்க தொழு வைக்க போறீங்களே யாரும் சொல்லலாம், உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி அவருக்கு கஃபன் துணியா நீங்க கொடுத்துருக்கீங்களா யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆயத்தை இறங்கிருச்சு. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும், நபியே அவருக்கு நீங்க தொழவும் வைக்க கூடாது, அவருடைய கபர்கிட்டையும் நீங்க போய் நிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். அவர் முனாஃபிக், அவருக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, தொழுகு வைக்க கூடாது, அவருடைய கபர்கிட்டையும் போய் நிக்க கூடாது, ஏன்னா அவர் முனாஃபிக். அப்பதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று குறிப்பிட்டாங்க. சொல்ல யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய நிஅமத் துன்யாவில் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த எவ்வளவு பெரிய நிஅமத். அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரை எந்த அளவுக்கு நாம் பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை ஏராளமான குர்ஆன் ஆயத்து ஹதீசுகள் நமக்கு போதிக்கின்றது சகோதரர்களே. ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோருடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அதை போன்று பிள்ளைகளை வளர்க்கின்ற நீங்களும் மார்க்கத்தின் அடிப்படையிலேயே வளர்த்தால்தான் அவர்கள் சஜிதாவிலே இருக்கும்போது ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று பிரார்த்தனை செய்வார்கள். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மௌத்தாகி விட்டார் என்றால் அவரை பின்தொடர்ந்து 3 சதக்கத்துல் ஜாரியாவுடைய நன்மைகள் 3 என்றார்கள். ஒன்று என்ன,
பயனுள்ள கல்வியை நீ 4 பேருக்கு கற்றுக் கொடுத்திருந்தாய் என்றால் அது அமல் செய்ய, அவர் படிக்க, அவர் போதிக்கிற நன்மை கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக சொன்னார்கள் சதகத்துல் ஜாரி. அவர் பள்ளி கட்டுறீங்க, மதரசா கட்டுறீங்க, பள்ளிக்கு கரண்ட் பில் கட்டுறீங்க, குரான் வாங்கி வைக்கிறீங்க, கார்பெட் போட்டு கொடுக்குறீங்க, ஃபேன் வாங்கி கொடுக்குறீங்க, மௌத்தாயிட்ட நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக சொன்னார்கள் மக்களை சாலிஹான மக்களாக உருவாக்குங்கள் என்றார். மார்க்கத்தை பின்பற்றுகின்ற, மார்க்கத்தை படிக்கின்ற, 4 பேருக்கு தீனை சொல்கின்ற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குங்கள். அவர்கள் செய்கின்ற அந்த துஆ, சாலிஹின் யதுஊ லஹு, அவர்கள் செய்கின்ற அந்த துஆ உங்களுக்கு கபருக்கு சதகத்துல் ஜாரியாவாக நிரந்தர நன்மை தரக்கூடியதாக வந்து கொண்டே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பெற்றோர், ஒரு பிள்ளை பெற்றோருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எங்க அத்தாவை மன்னிச்சிரு, அல்லாஹ் எங்க அத்தாக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது மறுமையில் அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான். இவர் இங்க உட்கார்ந்து துஆ கேட்க 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 அது அந்தஸ்தா மாறிட்டே இருக்குது. பெற்றோர்கள் மறுமையில வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அந்தஸ்தை நீ கொடுத்திருக்கிற, அந்த அளவுக்கு நான் துனியால பெரிய அமல் எதுவுமே செய்யலையே. அப்ப அல்லாஹ் சொல்வான், உங்களுடைய பிள்ளைகளை சாலிஹானவராக உருவாக்கி நீ சென்றாய், அவர் உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் மீது அன்பு காட்டுவாயாக என்று உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். அந்த பிரார்த்தனையை நான் அங்கீகரித்துதான் உன்னை மன்னித்து இவ்வளவு அந்தஸ்துக்கு நான் உன்னை உயர்த்தி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெற்றோர்கள் மறைத்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக ஹஜ் உம்ரா செய்வது, அவர்களுக்காக சதக்கா கொடுப்பது. ஒரு சாமி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்க அம்மா ஹஜ்ஜோட நியத்துல இருந்தாங்க, ஆனா வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாயார் ஒருவரிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த கடனை நீ மீட்கிறாய் என்றால் அவர் பெற்றுக் கொள்வார்களா? பெற்றுக் கொள்வார்கள். அதை போன்று உன்னுடைய தாயாருக்காக நீ ஹஜ் செய்தால் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவும் அதே போன்றுதான். மறைத்தவர்களுக்காக நாம் உம்ரா செய்கின்றோம் என்றால் அந்த நன்மை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஒரு சதக்கா, ஒரு 100 ரூபாய் சதக்கா கொடுக்கிறோம், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சதக்கா கொடுக்கிறோம், யாரெல்லாம் எங்க அத்தா வஃபாத் ஆயிட்டாரு, இந்த நன்மை அவருக்காக நீ எட்டி வைப்பாயாக, புரிந்து கொள்வாயாக என்று இவ்வாறும் சதக்கா செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று தந்திருக்கின்றார். அன்பார்ந்த அல்லாஹ் நடிகார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு அருகில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நாம் இழந்த மஸ்ஜித் அக்ஸாவையும் அல்லாஹ் தஆலா, நாம் இழந்த பாபர் மஸ்ஜிதையும் அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியை வழங்குவானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நமக்கும் உதவியையும் அருளையும் பொழிவானாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.